ஆரம்பிச்சிட வேண்டியது. முன்னாடி பொம்பளை முன்னாடி தெரியாது. அப்படியே தெரியாது. தெரியாதா? அவங்களும் எங்கே போய் உட்காந்தாங்க? பாக்கி உள்ளவங்களாம் ஏற்பாடுகள் செய்வதற்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்தினை அந்த டீ வழங்குவோர் உணவு வழங்குவோருக்காக அந்த கூடாரத்தை ஒதுக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடாரம் உணவு மற்றும் டீ ஸ்நாக்ஸ்க்கான ஏற்பாட்டுக்கான இடம். அந்த இடத்தை அவர்களுக்காக ஒதுக்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். नारे तकबीर, मुस्लिम लीग, मुनीरुल मिल्लत, नारे तकबीर, नारे तकबीर, मुस्लिम लीग, नारे तकबीर, मुस्लिम लीग, नारे तकबीर, मुस्लिम लीग, नारे तकबीर, मुस्लिम लीग, मुनीरुल मिल्लत, नारे तकबीर, இடதுபுறம் இருக்கக்கூடிய நாற்காலியை அமர்வாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினர் அந்த விருதாளர்களை மேடைக்கு இடதுபுறம் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தலைமை நிலைய பாடகர் அண்ணன் தேர்ந்தூர் தாஜுதீன் அவர்கள். எல்லா ஜமாத்தும் அல்லா ஜமாத்து, அல்லா ஜமாத்து தானுங்க, முசல்லா ஜமாத்து தானுங்க, இது வெல்லாம போகுமா கும்பகோணம். 7 மிக உயர்ந்த மார்க்க மேதைகளாக உள்ளவர்களுடைய பெயர்களில் நாம் எல்லாம் விருதுகள் உருவாக்கி அந்த விருதுகளுக்கு உரியவர்கள் தமிழகத்திலும் தமிழகத்தை அடுத்திருக்கக்கூடிய இலங்கையிலும். அப்படி அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எப்படி அந்த 7 சமுதாய பெரியவர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எத்தனை பேர் என்னென்ன செய்தாலும், என்னென்ன விகடங்கள் புரிந்தாலும், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தாலும், என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முனைந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாக்கிவிட்டு உங்களுடைய ஆட்சியுடைய மேன்மையை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 8000 மகல்லா ஜமாத்துக்களிலே ஒவ்வொரு ஜமாத்திலும் 11 இளைஞர்களை கொண்டு 1,00,000 இளைஞர்களுடைய பட்டாளத்தை நாங்கள் திரட்டப் போகிறோம். இந்த 1,00,000 பேரும் தமிழ்நாட்டில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட மகல்லா ஜமாத்துக்களிலே நீங்கள் செய்த நல்ல காரியங்களை மக்களுக்கு சொல்லுவதோடு சமுதாய மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் வீடு வீடாக சென்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் விரைவில் இந்த ரமலான் மாதத்தில் 1,00,000 மேற்பட்ட வாலிபர்களை, இளைஞர்களை, சமுதாய சேவகர்களை, சமுதாய பாதுகாவலர்களை நாங்கள் வெளிப்படுத்தி அது காலத்தில் காலத்திற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு
துணையாக இருக்க போகிறார்கள் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஆட்சியை தொடர்ந்து நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனத்திலே பிரார்த்திப்பதோடு இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கு எல்லா வகையிலும் முஸ்லிம் லீக் மட்டுமல்ல, நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் மட்டுமல்ல, மஹல்லா ஜமாத்துகளில் உள்ள அனைத்து நிர்வாக பெருமக்களும், உலமா பெருமக்களும், சமுதாய மேன்மக்களும், சமுதாய புரவலர்களும் உங்கள் நல்லாட்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக அல்ல, உங்களுக்கு அந்த நல்லாட்சி நீடிக்க நிலைத்திருக்க எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு அல்ல, இத்தனை தியாகங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நீங்கள் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து வெல்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே திராவிட ஆட்சி இந்தியா அரசியலிலே எப்பொழுதும் போல் கலைஞர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் எல்லா காலத்தையும் சொல்வது போல நாம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்போம். அப்படி வழிகாட்டக்கூடிய நல்லாட்சியை இந்தியா முழுவதுக்கும் செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய திராவிடர் ஆட்சிக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய தியாகங்களையும் செய்து அதற்காக எல்லா விதமான பாடுகளையும் படுவோம் என்பதை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை என கொடுத்த சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நீங்கள் எடுத்த முயற்சியில் அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு எல்லாம் என்னிடத்தில் வேண்டி எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து, எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து, எல்லாம் வல்ல இறைவனே இந்த நல்லாட்சியை தொடர நாம் இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம், இதனை சொல்லுவோம், வெல்லுவோம், வருங்கால வாழ்க்கை புதிய சரித்திரத்தை படைப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.